ஐயோ ஆண்டவா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர. வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரகுமான் டிவிலியர்ஸ். இன்னைக்கு ஸ்மித்தியன் வந்து ஜாயின் பண்ண முடியல, கொஞ்சம் பிஸியா இருக்காரு ஒர்க்ல. சோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐபிஎல் சிறப்பா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆர்சிபி ஒரு வின்னோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு எல்லாம் ஒரு கொண்டாட்டம் தான். இன்னைக்கு மேட்சுக்கு முன்னாடி நம்மளே சொல்லியிருந்தோம், நிறைய டைம் வருண் நரேன் பெரிய த்ரெட்டா இருப்பாங்க. அப்புறமேட்டு நிறைய மேட்ச் அப்ஸ் பத்தி பேசியிருந்தோம். அது எல்லாத்தையும் குவாலிஃபை பண்ணிட்டாங்க ஆர்சிபி. அந்த அளவுக்கு ஒரு கிளினிக்கலான பெர்ஃபார்மன்ஸ், ஈஸி வின்னு, ரன் ரேட்லயும் ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். என்னதான் ஆர்சிபி வின் பண்ணியிருந்தாலுமே இதுலயும் நிறைய டிராபேக்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ பவர் பிளேல வந்து எசிலூட் நல்லா போட்டிருந்தாரு. அவர் ஒரு 3 overs யூஸ் பண்ணிக்கலாம் டெஸ்ட் ஸ்ட்ரெச். அவர் கொண்டு போயிட்டு 2 over தான் கொடுத்துட்டு இந்த ரசிக்தார் எல்லாம் யூஸ் பண்ணி தேவையில்லாம அடி வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல எல்லாம் எசிலூட்டே ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருந்தா அந்த இடத்துல ரகனே விக்கெட் எடுக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. தேவையில்லாம ஒரு குருணால் பாண்டியாவும் பவர் பிளேல போட விட்டாங்க, ரசிக்தாரையும் பவர் பிளேல போட விட்டாங்க. அது ஒரு தேவையில்லாத ஒரு மெஸ்அப் மாதிரி இருந்தது. ரசிக்தார் எப்பவுமே ஒரு மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் பவுலர்ஸ் தான். அவர் பவர் பிளேல போடுற பவுலர் கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட அந்த அளவுக்கு பேசும் கிடையாது. 119 to 125 அந்த ரேஞ்சில் தான் போடுவாரு. அவர்கிட்ட கொண்டு வந்து நீங்க பவர் பிளேல கொடுங்கன்னா ரகானே மாதிரி ஒரு பிளேயர் வச்சு வாங்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் நடக்கிறது தான். ஏன்னா கேப்டன்சி ப்ரெஷர், இயர்லி கேப்டன் புதுசா ஏதாவது ட்ரை பண்ண போய் பேக் பிளேயர் இருக்கு, ரஜத் பட்டிதா இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்ல. அதுக்கப்புறம் அவங்க எப்படி கம்பேக் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கணும். பயங்கரமா கம்பேக் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிகாக்கு உன்னோட ஃபேண்டசி மேட்ச் ரிவ்யூல சொல்லியிருப்பார், கொல்கத்தால வந்து அவர் ஆவரேஜ் ரொம்ப பெருசா இல்ல, ரொம்பவே கம்மியா இருக்குங்கிற மாதிரி. நல்லா ஒரு 4 ஒன்று அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு கொடை கிளப்புனாரு. சுயா சர்மா கேட்ச வந்து டிராப் பண்ணிட்டாரு. கையில பாலே நிக்கல. ஆப்வியஸ்லி ஐபிஎல் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மேட்ச் பிரஷரா இருக்கலாம். கையில பாலே நிக்கல. நல்லா பொசிஷன்லாம் நல்லா வந்துட்டாரு. ஆனா கையில பால் நிக்காம கீழே விட்டாரு. அதுக்கு அடுத்த பாலே வந்துட்டு இன்சைட் எட்ஜ் ஆகி கேட்ச் ஆயிட்டாரு. சுயா சர்மா விட்டதை வந்து ஜிதேஷ் சர்மா பிடிச்சிட்டாரு. ஜிதேஷ் சர்மாவை என்கரேஜ் பண்ணவங்களோட போயிட்டு சுயா சர்மாவை டேப் பண்ணி என்கரேஜ் பண்ணவங்க தான் அதிகமா இருந்தாங்க. ஜிதேஷ் சர்மா வந்து இங்க நம்ம நோட் பண்ணணும், பிலிப் சால்ட் தான் விக்கெட் கீப்பிங் கிளவுஸோட இருப்பாரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா ஜிதேஷ் சர்மா வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணிருக்காரு, ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எந்த சான்சஸுமே மிஸ் பண்ணல. அந்த இன்சைட் எட்ஜ் டிகாக் கேட்ச்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் தான், பயங்கரமா எடுத்தாரு. சுனில் நரேன் அண்ட் ரகானேவோட ஸ்ட்ரைக் ரேட் மேல நான் ஒரு கொஸ்டின் வச்சிருந்தேன். நம்ம ப்ரிவியூல சரண்டர் ஆயிடுறேன். பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த ரசிக்தார் ஓவர் தான் அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ ஓவர் வச்சு வெளுத்து வாங்கினாரு. அதுக்கப்புறம் குருணால் பாண்டியா கொண்டு வந்தாங்க, அவரையும் அடிச்சிட்டாங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சு மேட்ச். சுனில் நரேனும் ரகானேவும் டீசெண்டா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கதான் நான் சொல்றேன், இப்போ ரகானேக்கு அந்த ரசிக்தார் ஓவர் மட்டும் கொடுத்து ஒரு ஃப்ரீ பண்ணி விடலன்னா ஏசிலூட் தான் வச்சு போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைட்டன் ஆயிருக்கும் பவர் பிளேல. அவர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்ரெசிவ் அட்டெம்ப்ட் எடுத்தாருன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆப்வியஸா அங்க ரகானே விக்கெட் போயிருந்தா இன்னுமே ஸ்கோர் கம்மி பண்ணிருக்கலாம். இல்ல, அதெல்லாம் நோட் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. அடுத்த வாட்டி இந்த தப்புலாம் பண்ண மாட்டாங்க. ஆப்வியஸ்லி அடுத்த மேட்ச்ல வந்து புவி நீட்டா உள்ள வந்துருவாரு. புவி உள்ள வந்துட்டானா எனக்கு தெரிஞ்சு ரசிக்தாருக்கு இடம் கிடையாது. அவருமே வந்துட்டு கரெக்டா பவர் பிளேல ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர் தான். சோ அவரையும் பவர் பிளேல யூஸ் பண்ணுவாங்க. எஸ்டிஆலுக்கு அகடாவே புவி யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த மேட்ச்ல ஏன் புவி பிளேயிங் லெவன்ல இல்லன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இல்ல, ஏதோ மைனர் இன்ஜுரின்னாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா அவர் ஆடுவாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. நரேன் எப்பவும் ஆர்சிபியை பார்த்தாலே அடிக்கிற ஒரு ஆளு. 26 பாலுக்கு வந்து 44 ரன்ஸ், ஸ்ட்ரைக் ரேட்டும் பயங்கரமா 160 அபவ். ஆர்சிபியில ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஆண்டி ஃபிளவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லா பேட்ஸ்மேனுக்கும் ஒரு வீக்னஸ் வந்து அவங்க பிளாட் பண்றாங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவை லாஸ்ட் இயர் எடுத்ததா இருக்கட்டும், சிவம் டூவே லாஸ்ட் இயர் நிக்க வச்சு பவுலிங் போட்டதா இருக்கட்டும், அது மாதிரி எல்லா பேட்ஸ்மேனுக்கும் ஒரு வீக்னஸ் வந்து அவங்க பிளாட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த டைமும் நரேனுக்கு வந்து வீக்னஸ் பிளாட் பண்ணாங்க. ஆனா அது எக்ஸிகியூஷன் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. அவுட் சைடு த ஆஃப் நரேனை போட்டு மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப ஏசுரூட் பவுலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவுட் சைடு ஆஃப் வச்சு நரேன் சும்மா வீசிக்கிட்டே தான் நின்னாரு தவிர அவர் பேட்லயே படல. ரகானே இன்னைக்கு ஆப்வியஸா வேற லெவல்ல விளையாண்டாரு. எல்லாமே இன்ஃபீல்டு கிளியர் பண்ணா போதும்ன்ற மாதிரி ஒரு இன்டென்ட்ல ஃபுல்லாவே தலைக்கு மேல தூக்கி அடிச்சு பவர் பிளேல ஒரே ஒரு சிங்கிள் தான் எடுத்தாரு. மீதி எல்லாமே பவுண்டரிஸ்ல தான் டீல் பண்ணாரு. அவரோட ஸ்கோர் எடுத்து பாத்தீங்கன்னா 56 ரன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு 52 ரன்ஸ் கிட்ட பவுண்டரிஸ்லயே தான் ஸ்கோர் பண்ணாரு. வெங்கடேஷர் வந்த இடத்துல அன்கேஷ் ரகுவன்சி வந்திருக்கணும். தமிழ் கமெண்ட்ரியில காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க, ரகுவன்சி வந்து சூரியவன்சின்னு இருந்தாங்க. அங்கேயே வந்து அன்கேஷ் ரகுவன்சி வந்திருக்கணும் உள்ள. வெங்கடேஷரை உள்ள அனுப்புனாங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக, பெருசா கிளிக் ஆகல. இந்த இடத்துல வந்து குருணால் பாண்டியா கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்துட்டு ஓவர் வந்து குருணால் பாண்டியாவை கொண்டு வந்தாங்க, 21 ரன்ஸ்க்கு மேல அடிச்சிட்டாங்க. இருந்தாலுமே அதுக்கு அடுத்த ஓவர் வந்துட்டு கொஞ்சம் டீசென்டா போட்டு நல்லா விக்கெட் எல்லாம் எடுத்தாரு. சூப்பராவே இன்னைக்கு பவுலிங் போட்டாரு. இல்ல, இங்க மெயினா என்ன நோட்டீஸ் பண்ணணும்னா, குருணால் பாண்டியா அந்த ஓவர் போட வந்ததுமே வெங்கடேஷ் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் இல்லாம நின்னாரு. அவர் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு குருணால் பாண்டியா ஃபர்ஸ்ட் பால் பவுன்சர் தலைக்கு ஏத்துனாரு.
அதை முடிச்சுட்டு நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், அடுத்த பால் ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஹெல்மெட் போட்டிருப்பாரு. ஹெல்மெட் போட்டதுனாலே என்னன்னு தெரியல, அந்த பேட்ஸ்மேனுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. அங்கதான் ஆக்சுவலா ஒரு மைண்ட் கேம் மாதிரி குர்னால் பாண்டியா பிளே பண்ணிருக்காரு. அதுக்கு அந்த டிராப்புக்கு கரெக்டா வெங்கடேஷ் ஐயரும் விழுந்துட்டாரு. நம்மள வந்து நான் எக்கனாமிக்கலா மட்டும் போட மாட்டேன், விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பேன்னு இன்னைக்கு 3 விக்கெட் எடுத்தாரு. ரொம்பவே குரூசியலான விக்கெட்ஸ் தான் எடுத்தாரு. வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் விக்கெட் எடுத்தாரு. அதெல்லாம் நான் கடைசி வரை வெயிட் பண்ணேன், எஸ் தயாலுக்கும் ரிங்கு சிங்க்கும் திருப்பி ஒரு ரிஃப்ட் வரும் லாஸ்ட்ல, நல்லா மேட்ச் பார்க்க நல்லா இருக்கும்னு வெயிட் பண்ணா. ஆனா ரிங்கு சிங் விக்கெட்டையும் குர்னால் பாண்டியா தூக்கிட்டாரு. ரகானே விக்கெட்டையும் ரகானே விக்கெட்டையும் குர்னால் பாண்டியா தான் எடுத்தாரு. ரகானே, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங்கும் நல்ல டாப் பேட்ஸ்மேன்ஸ் வந்து காலி பண்ணிட்டாரு. எல்லாரும் நம்ம சொல்லுவோம் அவர் ஒரு பேஸ் பவுலர்னு, அப்படியே பேஸ் பவுலருக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான். பவுன்சர் போட்டு வெங்கடேஷ் ஐயர் காலி பண்ணாரு. ரிங்கு சிங் விக்கெட் எடுத்தது பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் ஸ்டெம்ஸ். இது எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரசல் இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அவருக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு, வெளியில எங்கேயும் அவர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலன்ட்டு. அதுக்கப்புறம் வழக்கம் போல சம்பிரதாயம் தான், ரமன்தீப் சிங் வந்தாரு, நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனா பெருசா அடிக்கல. அந்த இடத்துல கூட 17th ஓவரோ என்னமோ 17th ஓவரோ 16th ஓவரோ லிவிங்ஸ்டன்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாரு. இல்ல அதான் ரஜத் பட்டிதார் வந்து இந்த இடத்துல எல்லாம் நல்லா மூவ் பண்ணியிருந்தாரு. பவர் பிளே மட்டும் சொதப்பிட்டாரு. பவர் பிளேக்கு அப்புறம் பவுலர்ஸ் நல்லாவே ரொட்டேட் பண்ணியிருந்தாரு. 15th ஓவருக்கு அப்புறம் 15th ஓவருக்கு அப்புறம் கூட லிவிங்ஸ்டனை நல்லாவே யூஸ் பண்ணாரு. ஆர்சிபி பவுலிங்ல எப்படி குர்னால் பாண்டியாவுக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்குறோமோ அதை விட அதிகமாவே வந்து ஹேசல்வுட்டுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பவர் பிளேலயும் போட்டாரு, டெத் ஓவர்ஸ் 2 குரூஷியல் மொமெண்ட்ஸ் ஆஃப் த கேம் ரெண்டுத்துலயுமே வந்து பயங்கரமா பவுலிங் போட்டாரு. எக்கானமி வந்து எல்லா சைடும் ரன் லீக் ஆயிட்டு இருக்கப்ப 5.5 எக்கானமில வந்து பவுலிங் போட்டு போனாரு, 2 விக்கெட் வேற எடுத்தாரு. ஹேசல்வுட்டோட அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வந்து ஆர்சிபிக்கு ரொம்பவே யூஸ் ஆச்சு. ஆமா, அவர் பவுலிங் நல்லா மத்த பவுலர்ஸ்க்கும் இவருக்கும் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் லாஸ்ட் ஓவர்லாம் பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணாவால ஒன்னும் பண்ணவும் இல்லை. செம்ம பவுன்ஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பவுன்ஸ் வருது. நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்றாரு இந்த பிச்ல இருந்து, சர்ஃபேஸ்ல இருந்து. இன்னொரு ஒரு டிராபேக் என்னன்னு சொல்லுவோம்னா, ஆர்சிபி பவுலிங் லைனப்ல ஹெசில்வுட்டுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இந்த மேட்ச்ல ப்ராப்பரா எந்த பவுலரும் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணல. ஆக்சுவலா எஸ் தயால் ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டாரு, அதுக்கப்புறம் பவர் பிளேயரோட லாஸ்ட் ஓவர் கூட எனக்கு தெரிஞ்சு நிறைய ரன்ஸ் லீக் பண்ணாரு. சப்போர்ட் கொடுக்காம இருக்கும் போதே மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. இப்ப அடுத்த ஓவர் வந்து புவியும் உள்ள வந்துருவாரு, இன்னமே மேட்ச் பவுலிங் இன்னமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும். லெக் ஸ்பின்னர் அந்த சுயாஸ் சர்மாவும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. ரசல் விக்கெட் எடுத்தாரு, ஓகே. 24 பால்ஸ்ல இந்த மாதிரி ஒரு குட் டெலிவரிக்காக அவரை யூஸ் பண்ணுமான்னு கேட்டா எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ரொம்பவே ஷார்ட்டா போட்டு அந்த நர்வ்ஸ் தெரிஞ்சது, ஏர்லி நர்வ்ஸ் ரொம்பவே ஷார்ட்டா போட்டாரு. வர்றவங்க எல்லாத்தையும் அரைக்குழியா போட்டு பயங்கரமா வச்சு சாத்திட்டாங்க. அது எல்லாமே இன்னைக்கு நம்ம மெயினா எடுத்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு பவுலிங்ல ஒரு சக்சஸ் இருந்தாலுமே நம்ம ஆப்போசிட் சைடு பார்த்தா கொஞ்சம் கேகேஆருக்கு ஒரு பேட்டிங் ஃபெயிலியர். ஸோ ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து நம்ம ஆர்சிபி பவுலர்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு அந்த சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்து ரசில்லாம் இன்னைக்கு அட்டாக் பண்ணி அந்த டைம்ல இவங்க நல்லா கண்டெயின் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா வேற லெவல்னு நம்ம சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு இடையிலலாம் நல்லாவே பிரேக் கொடுத்தாங்க. வெங்கடேஸ்வர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனும் ஹிட்டிங் அபிலிட்டி உள்ள பேட்ஸ்மேன் தான். நீ ரிங்கு சிங்கெல்லாம் வந்துட்டு குறைச்சு எடை போட முடியாது. அவங்க வந்து செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க. நீ அது கிரெடிட் கொடுத்துதானே ஆகணும். செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ஸ்மேன் எடுக்கிறாங்க. குர்னால் பாண்டியாவை மட்டும் அந்த இதுல இருந்து எடுத்துட்டா, அவர் தான் மெயின் பேட்ஸ்மேன் எல்லாருமே எடுத்தாரு. குர்னால் பாண்டியா மட்டும் அந்த இடத்துல இருந்து பிளக் பண்ணிட்டா உங்களுக்கு பெரிய விக்கெட் எடுத்த ஹெசில்வுட் ஆப்வியஸா அவர் நல்லா போட்டார். பவர் பிளேலயும் சரி, டெப்த்லயும் சரி. மிடில் ஓவர்ஸ்ல குர்னால் பாண்டியாவை எடுத்துட்டா அங்க பெரிய பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே இருந்திருப்பாங்க, அவுட் ஆயிருக்கவே மாட்டாங்க. எல்லா டீம்லயும் 1-2 பவுலர் தான் பெரிய விக்கெட் எடுக்க போறாங்க. நீ சொல்றபடி பார்த்தா எல்லா பவுலரையும் தூக்கி வெளில வச்சிடலாம். இதே சினாரியோ வந்து நமக்கு எல்லா மேட்சுக்கும் வராது இல்ல. இப்போ இன்னைக்கு குர்னால் பாண்டியா பெர்ஃபார்ம் பண்ணல, வேற யாராவது பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்க. அன்னைக்கு குர்னால் பாண்டியா வந்து ஃபெயிலியரா இருப்பாரு. பேட்டிங் லைனப் அந்த சைட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இன்னைக்கு யாராவது அட்டாக் பண்ணியிருந்தாதான் ஃபுல் ஆர்சிபியோட ஃபுல் பவுலிங் ஸ்ட்ரென்த் நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும். அட்டாக் பண்ண விடாததே ஒரு பிளஸ்ங்கிற நானு. இல்ல பவர் பிளேல அப்ப அட்டாக் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுச்சுல, அங்க என்ன பண்ணாங்க, அப்ப அங்க ஒரு லாகிங் இருந்தது இல்ல, அங்கேயே ஏதாவது ஸ்டார்ட் பண்ணால. இப்போ குர்னால் பாண்டியா வந்து மட்டும்தான் கண்ட்ரோல் கொடுத்தாரு. நீ சொல்ற மாதிரி பவுலர்ஸ் போட்டு அவங்க விக்கெட் மட்டுமே எடுக்கணும், 100 ரன்னுக்கு மேல எந்த டீமே தாண்ட. இல்ல நான் அப்படி சொல்லவே வரல. இப்போ எப்படின்னா T20ல ஆப்வியஸா அடிக்கதான் செய்வாங்க. நான் இன்னைக்கு வந்து ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து ஆர்சிபி பவுலர்ஸ் தான் போகணும்னு நான் சொல்ல வரல. ஏன்னா இப்போ ஆர்சிபி என்னன்னா நல்லா போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா ஆப்போசிட்ல இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணும் போது எப்படி இவங்க அதுக்கு ரியாக்ட் பண்றாங்கன்றதுதான் மெயின். ஏன்னா பவர் பிளேல அட்டாக் பண்ணும்போது பண்ண முடியல. எதனால அவங்க அட்டாக் பண்ணல? ஆர்சிபி ஒழுங்கா பவுலிங் போட்டதாலதான் அவங்க அட்டாக் பண்ணல. அப்ப கிரெடிட் எங்க இருக்கும், நீங்க கொடுத்துதானே ஆகணும். நீங்க கேகேஆர் ஃபெயிலியர் இல்லாம தான் இப்போ ஆர்சிபிக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சிருக்கு. சரி, ஓகே இரு, கேகேஆர் நீ பேட்டிங் ஃபெயிலியர்னு சொல்ற. பவுலிங்ல கண்டிப்பா இங்க ஒரு வீக்னஸ் இருக்கு. நீ மத்த டீம்ஸோட விளையாடும் போது உனக்கு நல்லாவே தெரிய வரும். இதே லைனப் விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா அடி வாங்குவோம். நான் ஒத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லெக் ஸ்பின்ல ஒரு வீக்னஸ் இருக்கு. சுயாஸ் சர்மா இன்னைக்கு ஷார்ட்டா போட்டாரு. ஆனா இன்னைக்கு மேட்ச் ப்ராக்ரஸ் ஆனதை பார்த்தா
கேகேஆர் பேட்ஸ்மேன் மட்டும் வீக்குன்னு நீ சொல்ல முடியாது. ஆர்சிபி பவுலர்ஸும் நல்லா தான் பவுலிங் போட்டிருக்காங்க. இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ குர்னால் பாண்டியா தான் இன்னைக்கு பிக் ஆஃப் த பவுலரா இருந்தாரு. இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் நீ சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். அதான் நான் சொல்றேன், ஒரு பவுலர் ஃபெயில் ஆனா இன்னொரு பவுலர் கண்டிப்பா அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க. சரி, அதான் நான் சொல்றேன். இப்போ மிடில் ஓவர்ஸ் வச்சுக்கலாம். குர்னால் பாண்டியா ஃபெயில் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து குர்னால் பாண்டியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. சுயா சர்மா ஆல்ரெடி ஒரு வீக் லிங்கா இருக்காரு. மிடில் ஓவர்ஸ் நீங்க யாரை வச்சு ஓட்டுவ? சரி, அந்த மேட்ச் குர்னால் பாண்டியா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா சுயா சர்மா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போறாரு. அது நீங்க அந்த மேட்ச் ரிவ்யூல பாக்கணும். சரி, ஓகே. இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்த்தா குர்னால் பாண்டியா ஹேசில்வுட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி உங்க பவுலிங் லைன் அப் இருக்க முடியாது. இதைதான் நான் சொல்லுவேன். பெஸ்டா இல்ல. அடுத்த மேட்ச் உனக்கு புவி வந்துருவாரு. பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் டீசெண்டா தான் போட்டான். இடையில அந்த பிரேக் கொடுத்தாதான் லாஸ்டா அடி வாங்கினான். சுயா சர்மா ஒரு ஆள் தான் இன்னைக்கு ஒழுங்கா போடல. அவரும் அப்பர் ஹேண்ட் எடுத்துருவாரு அப்படின்னு தோணுது போக போக. ரசிக்தார் தான் ஒழுங்கா போடல. அவர் நீ மென்ஷன் பண்ணவே இல்ல. மூவிங் ஆன். இப்ப நம்ம அப்படியே வந்து ஆர்சிபி பேட்டிங் வந்துருவோம். சேசிங்னாலே ஆப்வியஸா அந்த இடத்துல விராட் கோலிக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் தான். எப்பயுமே அவரோட இன்னிங்ஸை சூப்பரா பேஸ் பண்ணிடுவாரு. அது கூடயே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட். எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட்ன்றத விட ஒரு ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேனாவே நல்லா ஹிட் பண்ணி கொண்டு போயிட்டாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி விராட் கோலி இப்போ எனக்கு தெரிஞ்சு முன்னாடி பார்த்த விராட் கோலி மாதிரி இல்ல. இவர் T20 ரிட்டையர் ஆயிட்டாருன்னு கேட்டாருன்னா எனக்கே டவுட்ஃபுல்லா இருக்கு. அந்த அளவு ஒரு இன்னிங்ஸ் இன்னைக்கு விளையாண்டாரு. ஸ்வீப் ஷாட்லாம் வேற லெவல்ல விளையாண்டாரு. இன்டர்நேஷனல் விளையாடும் போது கூட இவ்வளவு கான்பிடண்டா இந்த அளவு ஸ்வீப் ஷாட்லாம் ஆட மாட்டாரு. கொஞ்சம் சேஃபா தான் பிளே பண்ணுவாரு ஸ்பின்னர்ஸ்லாம். இப்போ பர்ஃபெக்டா ஒரு இன்டென்ட்ஃபுல்லா விளையாடுறாரு. உள்ள வந்ததுமே அட்டாக். ஆமா, பயங்கரமான இன்டென்ட். அவர் 49ல இருக்கும் போது கூட நான் கூட சிங்கிள் எடுத்துதான் 50 போடுவார்னு நினைச்சேன். அப்ப கூட அட்டாக்கிங் இன்டென்ட் தான் போனாரு. 4 அடிச்சு தான் 50 போட்டாரு. த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் பியூர் அட்டாக்கிங் இன்டென்ட். அதே மாதிரி ஃபில் சால்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவருமே அட்டாக்கிங் இன்னிங்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஃபியூ பால்ஸ் கொஞ்சம் டாட் ஆனாரு. அது அடுத்ததுல இருந்து சூப்பரா ஆனாரு. வருண் சக்கரவர்த்தி அவரும் அட்டாக் பண்ணாரு. கரெக்டா அந்த வீல் அடிச்சாங்க இன்னைக்கு. வருண் சக்கரவர்த்தி வந்து அந்த ஸ்ட்ரெயிட் வீல கிராஸ் அடிக்கல, கத்தி அடிக்கல. அதே மாதிரி பின்னாடி எல்லாம் அடிக்க பார்க்காம கரெக்டா எங்க வருதோ அங்க கரெக்டா அந்த வீல அட்டாக் பண்ணாங்க. ரொம்ப பயங்கரமாவே ஆடிட்டாங்க. அடுத்து நம்ம ரஜத் பட்டிதார் பேட்டிங்ல வந்து கேப்டன்சி ப்ரெஷர் இருக்குமா அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருந்தப்ப கேப்டன்சி ப்ரெஷரா அப்படின்னா என்னன்னு கேட்கற மாதிரி இன்னைக்கு ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. அவருமே பால் மெரிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆனாரு. சும்மாலாம் சுத்தலாம் கிடையாது. 16 பாலுக்கு 34 212 ஸ்ட்ரைக் ரேட்டு. பட்டிதர் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல. லாஸ்ட் இயரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு நம்பர் 4ல. இந்த இயரும் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவரோட அந்த பொசிஷன் கேப்டன்சி ரோலும் நல்லா எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் 5 பால் 15. இங்கிலாந்துக்கு எப்படி ஆடினாலும் சரி, இங்க வந்து டீசெண்டா ஆடுறாரு. ஐபிஎல்னு வந்துட்டா ஓரளவுக்கு டீசெண்டாவே ஆடுறாரு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் 300 ஸ்ட்ரைக் ரேட் இன்னைக்கு ஆடிட்டு போனாரு. வந்து மேட்சை வந்து அவர் ஒரு ஆப்டான ரோல் கரெக்டா இறக்கி விட்டாங்க. வந்து மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. இல்ல இந்த சிச்சுவேஷன்ல ஓகே, நமக்கு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்ல கோயிங் ஃபார்வர்ட் நம்ம செக் பண்ணலாம். எப்படி விளையாடுறாரு நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அப்படியே மூவிங் ஃபார்வர்ட் கொஞ்சம் மொமெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கோம். மேட்ச் மொமெண்ட்ஸ் அதை பத்தி பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் இருங்க பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கோம். இது வந்து யாருக்கு கொடுக்கலாம் வேலு? இது ஆர்சிபி வந்து பவர் பிளேல பயங்கரமா அடி வாங்கிட்டு இருந்தாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணி மிடில் பேஸ்ல நல்ல ஒரு கண்ட்ரோல் கொடுத்த குர்னால் பாண்டியாக்கு தான் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்டட். ஓகே, அடுத்து வந்து நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் பார்ப்போம். ஆமா, நான் வந்துட்டு முடிச்சு விட்டீங்க போங்கிறது முடிச்சு விட்டவங்களுக்கே கொடுக்கலான். நானும் இது ரகானைக்கு தான் கொடுப்பேன். என்னதான் வந்து அவர் பேட்டிங் ரொம்ப நல்லா பண்ணாலுமே அவர் கேப்டன்சி மேல எனக்கு இன்னும் கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருந்துட்டே இருக்கு. வருண் சக்கரவர்த்தியை பவர் பிளேல கொண்டு வந்து அடி வாங்க விட்டதாகட்டும். ரசல் மாதிரி ஒரு பவுலர் வேற வெளில இருக்காரு. அவரெல்லாம் இன்னைக்கு யூஸ் பண்ணவே இல்லை. ரமன்தீப் பாலையும் போட முடியும். இவர் வந்துட்டு எப்பெல்லாம் அடி வாங்குறாங்களோ அப்பெல்லாம் சரி வருண் வா, நரேன் வா, இல்ல ராணா வாங்குற மாதிரி அவங்கள்ட்ட டிபெண்ட் பண்ண மாதிரி ஒரு டெக்ஸ்ட் புக் பேட்ஸ்மேனா இருந்தாரு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணவே இல்லை. அதனாலே இன்னைக்கு கேகேஆர் முடிஞ்சிட்டாங்களோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அதனால நான் வந்து முடிச்சு விட்டீங்க போங்க வந்து ரகானைக்கு கொடுக்குறேன். ஃபார் த கேப்டன்சி அகைன் அவர் பேட்டிங் வந்து இன்னைக்கு ரொம்ப பயங்கரமாவே ஆடினாரு. அது மாதிரிலாம் நான் குறைய சொல்லல. ஜஸ்ட் ஃபார் கேப்டன்சி பர்பஸ் நான் ரகானைக்கு வந்து முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு கொடுக்குறேன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். வேற யாரு? நம்ம விராட் கோலிக்கு மட்டும்தான் இது. சேசிங்ல அகைன் ப்ரூவன். எப்பவுமே விராட் கோலிக்கு வந்து ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா ஒரு வீக்னஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பேசினப்ப எல்லா டைமுமே வருண் சக்கரவர்த்தி நரேனி விராட் எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு கண்டிப்பா வந்து 20 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிடுவாரு, விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு போயிடுவாருன்னு பேசிட்டு இருக்கப்ப நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ட்டு வந்து இன்னைக்கு ஒரு பயங்கரமான கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆர்சிபி வந்து கரை சேர்த்துட்டாரு. சரி, ஓகே காய்ஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆர்சிபி வின் பண்ணி டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டாங்க. 2+ வேற ரன் ரேட்டு. எனக்கு தெரிஞ்சு ஆஸ் யூஸ்வல் டோர்னமெண்ட் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கோயிங் ஃபார்வர்ட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு 2 மேட்ச் இருக்கு. டபுள் டமாக்கா, எல் கிளாசிக்கோ அண்ட் SRH மேட்ச் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா, பாய்.